புதிய தலைமுறை சேனலில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் பிரதமர் என்ற பார்வை நம்ம முதலமைச்சர் மேலே வந்ததுன்னா, நம்ம ஸ்டாலின் ஐயா மேலே வந்ததுன்னா நம்ம ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, அவருக்கு உண்மையிலேயே அந்த ஒரு ஆசை இருக்குதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு இந்தியா கூட்டணியில் பிரச்சனை பண்ணோம் அப்படின்றது தான் பலருடைய நோக்கம். அங்கேருந்து மம்தா மேடம் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பார்க்குறாங்க, இல்லை நிதிஷ்குமார் ஆகணும்னு பார்க்குறாரு, இல்லை கார்கே ஆகணும்னு பார்க்குறாரு, இல்லை ராகுல் காந்தி ஆகணும்னு பார்க்குறாரு, இல்லை ஆம் ஆத்மி ஆகணும்னு பார்க்குறாங்க. இப்படி பலதும் சொல்லி எப்படியாவது இந்தியா கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றது தான் ஆப்போசிட் பார்ட்டியோடைய ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கு எவ்வளோ தூரம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க வழி வைப்பாங்கன்றது காலம்தான் பதில் சொல்லும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. அவருடைய ஒரு இது ஒன்று பார்த்தேன், ராம் ஜென்ம பூமிக்கு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன்லாம் வந்திருக்கு போல இருக்குது. இளைஞர் அணியுடைய மாநாடு திமுக நடந்துன்னு இருக்கு. இன்றைக்கி நடந்தது. அதை கிண்டல் அடித்து பல இதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. கலைஞர் 100 விழாவும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. காலியாக இருக்கிற சேரெல்லாம் காமிச்சு இது வாரிசு அரசியல் அது இது அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி ஆகிப்போச்சு, டிஎம்கே ஃபெயில்ஸ் அது இதுன்ட்டு நிறைய விஷயங்களை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி காலி சேரெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் காலி சேரெல்லாம் இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க பேசியிருந்தாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ரஜினிகாந்த் பேசும்போது யாருமே இல்லைன்னாங்க கலைஞர் 100 விழாவில். ஆனால் அதனுடைய உண்மையான வீடியோ பார்த்தபோது வேறு மாதிரி இருந்தது. அந்த வீடியோ எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்காங்கன்னு வைங்க. இதுக்கப்புறம் நான் வைக்கிற இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த இளைஞர் அணி கூட்டம் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு வெற்றி மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு மக்கள் நின்று இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் காசு கொடுத்து வர வச்சது, இதெல்லாம் சும்மா இது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருப்பாங்க. நம்மளுக்கு உண்மை என்னது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான் இந்த காலத்துலேயும். அந்த காலத்தில் தான் இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ சென்னையில் என்ன நடக்குதுன்னு அம்பத்தூரில் தெரியாது, இல்லை அண்ணா நகரில் என்ன நடக்குதுன்னு ஆவடியில் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கும் உண்மையிலே என்ன நடக்குதுன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்றது தான் பார்க்க முடியுது.